நெக்ஸ்ட் சார் உங்களோட அந்த ஸ்வஸ்திக் முத்ரா வந்துட்டு பண்ணி ப்ரே பண்ணதுல இருந்துட்டு எங்களுக்கு இப்போ திடீர்னு வந்து நாங்க பிசினஸ் ஆரம்பிக்கலாம் அந்த ஐடியா வந்துட்டு இப்போ கிளிக் ஆயிருக்குங்க சார் எங்களுக்கு. டன் சொல்லிட்டேன். அதாவது நாம சொல்லக்கூடிய ஒவ்வொரு கருத்துக்களும், நாம இந்த ஜூம்ல பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாமே ரொம்ப வேல்யூபுளான கருத்துக்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நான் இது வந்து ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட்ல நாம தெரிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம். ஒரு அவேர்னஸ் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பண்றோம். ஆனா நீங்க இதெல்லாம் செய்யும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா 200% என்னன்னு கேட்டீங்கன்னா சக்சஸ் வரும். நாங்க நிறைய ஃபாலோ பண்ணி பயங்கரமா சக்சஸ் ஆயிட்டு இருக்குங்க சார். இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு எல்லாமே ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வேணுமா ஒரு சிஸ்டம் வேணுமா? இப்ப நம்ம உடம்பு ஒரு சிஸ்டமேட்டிக்கா இயங்குது. என்னது, இத்தனை மணிக்கு வந்து சாப்பாடை வந்து நம்ம சாப்பிட்டோமா ஜீரணம் பண்ணுது, அதுக்கப்புறமேட்டு வந்து மெட்டபாலிசத்துல ஆட்டோமேட்டிக் பிளட்டா மாத்துது, வேஸ்ட் எல்லாம் வெளியே தள்ளுது, போது வருது, அது ஒரு சிஸ்டமேட்டிக்கா பண்ணுது இல்லையா? ஆனா மனுஷன் நாம மட்டும்தான் என்னன்னு கேட்டீங்கன்னா சிஸ்டமேட்டிக்கா பண்றது இல்ல. அதனால ஓரளவுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் நீங்க பண்ணவே ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம். ஒன்னும் கவலைப்பட அவசியமே இல்ல. தேவையில்லாம யாரையும் வாயே கொடுத்து பேசவே கூடாது. நம்ம எனர்ஜியை வேஸ்ட் பண்ணக்கூடாது. லிமிட்டட் ஸ்பீச், லிமிட். ஆமை யார்கிட்ட போய் பேசுதா? இல்லைங்க சார். டாடா யார்கிட்ட பேசுதா? இல்ல யார்கிட்ட போய் சிரிக்குதா? யார்கிட்ட சண்டை போடுதா? பாட்டுக்கு மேல வருது, அப்படியே பாக்குது, இப்படி போயிருது. ஒரு நாளைக்கு 3 முறை மட்டும் மூச்சு விடுது, அவ்வளவுதான். 200 வருஷம் வாழுது, 250 வருஷம் வாழுது. நாய் என்ன பண்ணுது? 24 ஹவர்ஸ் கத்திட்டு இருக்குது. நாய் கத்துது, ஊரே கூப்பிடுறதா கத்துது. எத்தனை வருஷம் இருக்குது? 10 வருஷம், அதிகபட்சம் 12-13 வருஷம் போயிருதா? ஆமாங்க சார். அப்ப எந்த அளவுக்கு நீங்க வந்து அதிகமாக பேசுகிறீர்களோ, அதிகமாக உங்களோட எனர்ஜியை நீங்க வேஸ்ட் பண்றீங்களோ, உங்களுடைய ஆயில் ஆனது குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. நீங்க நல்லா பாருங்க, பெரிய பெரிய சயின்டிஸ்ட் எல்லாம் பாருங்க பேசவே மாட்டார்கள். பெரிய பெரிய கான்பரன்ஸ் எல்லாம் பாருங்க, இப்படியே கையை கட்டி உட்கார்ந்தாங்கன்னா 3 hours 5 hours இப்படியே உட்காந்துட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் எப்படி எனர்ஜி வருது? நமக்கு வர்றதில்ல. காரணம், நம்ம சிஸ்டத்தை சரியா ஃபாலோ செய்யறது இல்ல. அதனால கொஞ்சம் மனிதன் இருப்பது கொஞ்ச காலம். அந்த கொஞ்ச காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம ரசிச்சு வாழ்வதற்கு கத்துக்கணும். மிக்க மகிழ்ச்சிமா. தேங்க்யூ சார். தேங்க்யூமா.